மக்களின் வாழ்க்கையில் நன்மாற்றங்கள் உண்டாக்கும் ஸ்ரதா என்பது இவர்கள் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட். ஸ்ரதாவை அடையாளமாக்கியவரை நம் அடையாளங்களை மாற்றி அமைக்க மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி ஆஃப்டர்நூன் டு ஆல் ஆஃப் யூ ஹியர். வாய்ப்பு கொடுத்த திண்டுக்கல் ரோட்டரி கிளப் குயின் சிட்டி அவர்களுக்கும், வல்லமை கொடுக்கும் என் குடும்பத்திற்கும், வாழ்த்தும் என் பெற்றோருக்கும், வழிநடத்தும் தெய்வத்திற்கும் எனது நன்றிகள். So why are we here? So my privilege to be here with all of you. சரி, எல்லாம் எத்தனை மணிக்கு வந்தீங்க? காலையில் லேட்டாக தானே வந்தாங்க. அப்போ லஞ்ச் லேட்டு தான். இப்போதைக்கெல்லாம் நான் அனுப்புறதாவே இல்லை. நான் கேட்டேன், ஏமா பசி வேலையில் கொண்டு வந்து என்னை விட்டுருக்கீங்களே, இங்கே எப்படி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த மேடம் சொன்னாங்க, எல்லாம் இப்போ தான் டீ கொடுத்து உட்கார வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னீங்களா இல்லையா? அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க, பசி வேலையில் எல்லாம் கொடுத்து தான் உட்கார வச்சுருக்கோம், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல் மை டைம் to be with you people. Okay, thanks for coming. Whether it is your professional life or whether it is your business life or whether it is your personal life, எப்பயும் நமக்கு வேணுங்கிறது இந்த மூணு தான். Your smiles will serve a lot of problem. Yes, it will serve a lot of problem. என்னை பார்த்துட்டு பார்க்காமையே போயிட்டாங்கன்னு சொல்லுவோம், இல்லை பார்த்துட்டு சிரிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். ஏன் நம்ம சிரிச்சிருந்தா அந்த ஈஸியாக முடிஞ்சு போயிருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ your smiles have a lot of meaning in it. That's what I want to say. ரெண்டாவது அந்த enthusiasm. அடுத்தது என்ன, எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற enthusiasm. The reason being, நிறைய சமயங்களில் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் இல்லை யாருனாலுமே நமக்கு அந்த enthusiasm கொஞ்சம் குறைஞ்சிரும். என்னடா இது அப்படின்னு ஒரு சலிப்பு வர்றது நிஜம்தானே. எப்படி தான் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுறது, நான் இத்தனை பண்ணுறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன், என் எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவலை. எப்படி நான் என்னோட பேட்ஸை மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த இந்த குறையும். ஸோ அந்த என்தூசியாசம் குறையும் போது how you can revive yourself, that makes the most. That is what I'm going to speak about. ஸோ நான் என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ where am I going to support you people is when you're feeling low, when you're feeling I'm just going to give up, இந்த ஒரு வாட்டி இந்த ஒரு ஆர்டர் பார்க்க போகிறேன், இதோட அதை விட போகிறேன் அப்படின்னு அந்த தாட்ஸ் வரும்போது, how am I going to handle those thoughts? அப்படி அந்த கிவ் அப் பண்ணாமல் அந்த ஆட்டிடியூட் வரும்போதெல்லாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அதிலிருந்து மேலே மறுபடியும் அடுத்த அடி நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு I'll give you some supportive techniques. அதே மாதிரி தான் தேர்ட் ஒன், அந்த எனர்ஜி லெவல்ஸ். இது தேவையா அப்படின்னு தோணும். இது தேவையா, பேசாமல் நான் வீட்டில் இருந்தேனே, அப்படியே இருந்திருக்கலாமே, நான் ஐடி ஜாப்ல இருந்திருந்தேனே, பேசாமல் அந்த வேலையை பார்த்தா 30 தேதி ஆனால் சம்பளம் வந்திருந்திருக்குமே, சும்மா இருக்காமல் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மோட்டிவேட் பண்ணாங்க, நான் விமன் ஆண்டர்பிரனர் போனேன், நான் சராசரி பெண் இல்லை சாதனை பெண்ணுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் ஆகுதே, தோணுதா இல்லையா? ஆல் திஸ் இஸ் அ நேச்சுரல், வெரி நேச்சுரல் இன் எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர். நம்மளோட ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸ்லேயே இருந்திருந்தாலும் சரி, புதுசாக முதல் படி எடுத்து வச்சு நம்ம தான் ஆரம்பிச்சிருந்திருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஆர் வெரி நேச்சுரல், இட்ஸ் வெரி நார்மல். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா, அப்படி ஒரு தாட்ஸ் வந்தால் தான் நம்மளாம் நார்மல் பீப்புள். அப்படி தாட்ஸ் வரலன்னா அப்நார்மல். ஸோ யாராவது எனக்கு தாட்ஸ் வரலன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் கிடையாது, அவங்கள இங்கே தனியாக உட்கார வச்சு 1-to-1 செஷன் கொடுக்க போகிறேன் நான். ரைட்? ஸோ லெட்ஸ் will share some certain things. எனக்கு முதல்ல இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே you're all already business owners, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 2 மைண்டில் இருக்கிறவங்க யாராவது லைக் I'm going to start அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறவங்க இருக்கீங்களா? Most of them are all already business owners இல்லையா? So that's fine. So now am I making sense? நான் இவ்வளோதான் இதில் பேச போகிறேன். So is that okay? How to handle those situations? How to handle those thoughts? How I don't want to give up, I just want to get going in my life அப்படின்னு சொல்லிட்டு போனோங்கிற ideas and techniques is what we'll share now. Are you all ready? Yes, sit straight. So this session will be more of like, actually I do have a success story where I just started my work as short-term mudichidren. I just started like I relocated from abroad to India and I was given an opportunity to speak to the student community. And the thing is that when everybody said நீங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது என்ன வாணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டப்போ, those days 35 years before there were only 2 options, engineer and doctor. But I just got up and I said I want to be a speaker. Then அப்போ என்னாச்சு அப்படின்னா என்னோட இங்கிலீஷ் டீச்சர் சொல்கிறாங்க, யூ கம் அண்ட் மீட் மீ இந்த லஞ்ச் பிரேக்குன்ட்டு போகிறாங்க.
all the boys in the class, they were telling, சொன்னியா சும்மா இருக்காம எதையோ சொல்லி வச்சியா, வாங்க போறப்போ நல்லா வாங்க போற, you're going to be, all those things happen, no? So full whole classல boys girls எல்லாரும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. But actually I spoke to her. She was asking me, why do you want to become a speaker? Then that's a big story, and things changed. I went abroad. Then when I relocated, I just had the thought in mind. இன்னைக்கும் நான் அந்த நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டு பார்ப்பேன். 15-16 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ல இருந்தப்போல்லாம் ஃப்ரீ டைம்ல என்னால் சும்மாவே உட்காந்துருக்க முடியாது, எதையோ எழுதிட்டு இருந்திருக்கேன் நான். அண்ட் ஆல் தோஸ் ரைட்டிங்ஸ் இஸ் வேர் ஐ எம் யூசிங் இட் ஃபார் மை ஸ்பீக்கிங் ஆஸ் வெல். அண்ட் ஸோ அப்படி ஒரு ஸ்பீக்கராக ஆரம்பிச்சது தான். பட் காட்ஸ் கிரேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், I was not only a speaker, I identified myself as a trainer as well. So that's how, usually speaker இருக்கிறவங்க ட்ரெயினருக்கு ஜாஸ்தி வர்றதில்லை, especially into corporate training, but that happened as well. So அந்த லைனில் போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் I started my own training division, and that training division, நீங்கள் சொன்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க. எங்களோடதெல்லாம் வேற ஸ்டோரி. எல்லா டெக்னிக்ஸையும் லேர்ன் பண்ணிடுவாங்க. நம்ம ஹார்ட் அண்ட் சோலை போட்டு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். ஒன் ஃபைன் மார்னிங் அவங்க வரமாட்டாங்க. அந்த பர்டிகுலர் கார்பரேட்லேயோ இல்லை காலேஜ்லேயோ எனக்கு ட்ரைனிங் இருக்கும், இவங்க போக வேண்டியதாக இருக்கும். ஷீல் கால் அண்ட் சே, மேம் ஐ எம் நாட் வெல், ஐ எம் நாட் கமிங். அண்ட் இமீடியட்லி ஐ ஹவ் டு ரஷ் அப். அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் ஆளே வராது, அந்த மெட்டீரியல்ஸும் நமக்கு திரும்பி வராது. பட் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் வாட் வி ப்ரிப்பேர்டு. அப்படி தான் இருக்கும். அது ஆரம்ப காலங்களில் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம உயிரை கொடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமே, இவங்க வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. பட் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் திங்கில் அவங்க அப்படியே லேர்ன் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு தே வில் கால் தெம்செல்ஸ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனர்ஸ்ன்னு போட்டுருவாங்க. ஐ எம் அ கம்யூனிகேஷன் ட்ரைனர், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனர். அப்படியெல்லாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துலையெல்லாம் the one who supported me was my husband. He will always say, அப்படி ஏதாவது நீ பார்த்த, அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் உனக்கு வந்ததுன்னா ஒன்று மட்டும் சொல்லு, யாருனாலும் அவங்க பேரை சொல்லி பவித்ரா வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அடுத்த வேலையை பாரு அப்படிம்பார். That's, I'm still following that, because I got so demotivated. But he was the one who was behind me, and he said, make it a practice. எப்பெல்லாம் உனக்கு இந்த சிச்சுவேஷன் வருதோ, உன்னை விட்டு அப்படி போயிடுறாங்களோ, அதை உட்காந்து புலம்பவும் வேண்டாம், நீ அதுக்கு பதிலாக அவங்கள இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீ பேசவும் வேண்டாம். All you do is just give them வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்றார். And that's what still I'm following now these days as well, and still that is happening. என்ன அப்படின்னா frequency குறைஞ்சிருச்சு. முதல்ல ஒரு வருஷத்துல காணாம போயிடுவாங்க, இப்போ ஒரு 3-4 வருஷத்துல காணாம போயிடுறாங்க, அவ்வளவுதான். பட் வாட் எவர் இட் இஸ், வாழ்க வளமுடன் முடிஞ்சது. ஓகே, now sit straight and you have to close your eyes. சாப்பாடு இல்லாததுனால உங்களுக்கு எப்படியும் தூக்கம் வரப்போறது இல்லை, அதனால தைரியமா தான் சொல்றேன், close your eyes. Sit straight and close your eyes. And I need those smiles on your faces all the time. பின்னாடி போனப்போ ஒருத்தர் கேட்டாங்க, பசி வேலையில் எப்படி மேடம் 6 போட முடியும்னு. காணவங்களே, she left or what? She's there? Good, thank you. So now, keeping your eyes closed, just observe all the sounds around you. Just observe all the sounds around you. All the sounds. Keep your eyes closed. Observe all the sounds. Now gently rub your hands. And once you gently rub your hands, you have to keep your palm on your eyes. Palm தான் எப்பவுமே கண்ணில் வைக்கணும், விரல் வைக்கவே கூடாது. Keep your palms on your eyes and gently open your eyes. So what were all the sounds? Notification அவ்வளோ வந்ததில்லை. அப்புறம்
கேமராவோட இது சத்தம் கேட்டது, பேங்கிள் சவுண்டு, ஏசி, கொலுசு, மொபைல் எஸ்எம்எஸ், காஃப், இவ்வளோ சத்தம் கேட்டுதா? நான் ஒரே ஒரு வாட்டி தான் மேம் பேசினேன், நான் ஒரே ஒரு வாட்டி தான் பேசினேன். So you were able to observe all the sounds around you, right? This is one such technique. Priya, இந்த technique வச்சு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கலாம். The thing is that this is one such technique which makes you have the feel called as at present. What is it? At present. Because most of the time நம்ம மைண்ட் எங்க போகும்னா it either goes front or it goes back. அன்னைக்கு அந்த ஆர்டர் நல்லா தானே போச்சு, நமக்கு ஏன் இன்னைக்கு இந்த ஆர்டர் இப்படி ஆச்சுன்னு யோசிப்போம். இல்லை இன்னைக்கு இந்த ஆர்டர் ரெடியாக இருக்கு, இது வந்து முன்னாடி நம்ம அடுத்த மாதம் ரெடி பண்ண போகிறோமோ, நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ த ஹியூமன் டெண்டன்சி இஸ் ராக்கிங் பேக் அண்ட் ஃபோர்த் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அந்த ராக்கிங் பேக் அண்ட் ஃபோர்த்தை கொஞ்சம் குறைச்சு ஒரு அட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னாலே we will be able to handle things. Am I making sense? ஸோ அந்த இது அட் ப்ரெசென்ட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, ஹவு டு டியூன் யோர் மைண்ட் டு பி அட் ப்ரெசென்ட் இஸ் த கொஸ்டின். ஸோ ஈஸியாக யார் வேணாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், நிகழ்காலத்தில் இருக்க கற்றுக்கோங்க, பி அட் ப்ரெசென்ட்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது இட் இஸ் ஸோ சிம்பிள். am I right? Anybody can give a statement. We women should stay confident. We women should stay positive. இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் வேணால் கொடுக்கலாம். பட் the reality is, when I am not confident or when I feel that எனக்கு வந்து ஒரு 60% கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கு, எனக்கு ஒரு 70-80% நான் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் விமன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்போ என்ன பண்றதுன்னு வழி சொல்லி கொடுத்தா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. ரைட்? அதை விட்டுட்டு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், நீங்க பாசிட்டிவா இருக்கணும், நீங்க எப்பயும் சியர்ஃபுல்லா இருக்கணும், அதான் சியர்ஃபுல் இல்லைன்னு தெரியுதே, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்களேன். So I always focus on something called as the techniques and I don't talk about any statements. எனக்கு statements பேசுறதுல விருப்பமே கிடையாது. That's why I'm telling you, when your mind keeps rocking back and forth, how to just bring it to some kind of at present level. And this is one such exercise to bring your mind to at present. Right? Anything, any challenge in the business வருது, அப்போ நம்ம மைண்ட் உடனே பின்னாடி முன்னாடி போச்சுன்னா, no, I am going to handle this. நான் தான் இதை ஹேண்டில் பண்ணணும், and I have to handle and I'm going to handle நம்ம சொல்லிக்குவோம். பட் அப்படி சொல்லும்போது how to just bring all your energy levels spooled up அப்படின்னு சொன்னா, try this one simple technique. And இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, there are lot of techniques, நிறைய இருக்குது. ஆனால் யாராவது நம்ம காய்ச்சல் நல்லாயிரும்னு சொல்லிட்டு 4 குரோசின் ஒன்றா சாப்பிட்ருவோமா? என்ன பண்ணுறோம்? ஒரு குரோசினை சாப்பிடுவோம், திருப்பி 4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், 6 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம், அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஸோ நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் கூட நான் ஒரு பார்ட்டில் ஒன்று மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் இன்னைக்கு. த ரீசன் பீயிங், ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீல் இட். அதுக்கப்புறம் தான் அடுத்த டெக்னிக் சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமே இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்தோன்னா டம்ப் பண்ணின மாதிரி தான் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். செகண்ட் திங், நம்மள எவ்வளோ பேருக்கு ஒரு ப்ரோகாஸ்டினேட்டிங் டெண்டன்சி இருக்குது? நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த தடவை இன்னொரு வணிக தலைமைக்குள் வருமே, அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணா போகுது, அதுக்குள்ள என்ன இப்ப அவசரம் இல்லையா? So how many of us have the tendency of okay, I will do it later? இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா? most of us, including me, அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும். Actually, after completing this, there was one more call from another place where it is half an hour drive from here. ஒழுங்கா போயிருந்திருக்கலாம். நானும் அப்போ இதே ப்ரோகாஸ்டினேட்டிங், காலையில் நம்மளே பெரிய குளம் போகிறோம், மத்தியானம் வந்து விமன் எல்லாத்தையும் பார்க்கணும், இனி அது போகாட்டின்னு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். யூ காட் மை பாயிண்ட்? எனக்கே அந்த டெண்டன்சி வந்ததுனால வாட் ஐ டோல்ட் தோஸ் பீப்புள் இஸ், இல்லைங்க நான் முடிச்சுட்டு திரும்ப கோயம்புத்தூர் போகிறேங்க, நான் வரலைங்க, இன்னொரு வாட்டி வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன் நான். அண்ட் யூ நோ வாட், ஐ காட் அ மெயில். நான் நினச்சிட்டேன் நமக்காக அவங்க டேட்ஸ் தள்ளி வைப்பாங்க, நானாக ஒரு தப்பு கணக்கு போட்டு வச்சுட்டேன். அவங்க திருப்பி எனக்கு ஒரு மெயில் போடுறாங்க, மேம் சாரி தட் வி வில் நாட் பி ஏபிள் டு ஹேவ் யூ ஆஃப்டர் அ வீக் ஆர் 10 days, வி ஹவ் ஐடென்டிஃபை அனதர் ஸ்பீக்கர் அண்ட் வி ஆர் கோயிங் ஃபார் இட் அப்படின்னு கிளியராக போட்டு விட்டுட்டாங்க. போச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி? ஒழுங்காக போயிருந்துருக்கலாமா? நானாகவே ஒரு கனெக்ட் பண்ணிட்டு, நானாகவே என்னமோ காலையிலேருந்து நிறைய வேலை செய்யறதா நினச்சிட்டு, நானே அதை தூக்கி இன்னொரு வாட்டி பார்த்துக்கலான்னு தள்ளுனதுனால வாட் ஹேப்பன்ட் இஸ் ஐ மிஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. An opportunity missed is missed. There's no point in talking about it. அது என்ன அப்படின்னா,
அந்த ஒரு இடத்துல மட்டும் பாதிக்காது. நாளைக்கு வேற யாராவது அவங்க கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்களா அடுத்த தடவை பாத்திரலாம்னு சொல்லிடுவாங்க. ஐ டோன்ட் திங்க் ஷி வில் ஹேவ் டேட்ஸ். இவங்களாவே முடிவு பண்ணி என்னை பத்தி பேசிக்குவாங்க. ஆமாவா? அப்ப அடுத்ததும் போயிடும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். த நெக்ஸ்ட் பர்சன் வில் ஸ்பீக். பிரியா செந்தில் தானே, இப்பெல்லாம் ஒன்றும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றது இல்லைங்க. தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க நம்ம ஆளுங்க, தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அந்த காலேஜ்ல கேட்டு டேட் இல்லைன்ட்டாங்களா, இந்த கார்பரேட்லயும் டேட் இல்லைன்ட்டாங்களா. ஐ ஆம் நாட் ஷுவர்ங்க ஷீ இஸ் இன்டு இட். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகும். அடுத்தது இன்னொரு 10 லைன் சேர்த்திருவாங்க என்னை பற்றி. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலைங்க, எனக்கு டேட் இல்லைன்னு மட்டும்தான் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருந்தேன். பட் இட் ஸ்டார்டட் த திங். ஹவு வி ஸ்டார்ட் தட் கோஸ், ஹவு வி டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். ஸோ ஹவ் யூ டேக் த ஸ்டெப் தட் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ நம்ம இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே முதல் அடி எடுத்து வச்சு பிஸ்னஸ்குள்ளே வந்தாச்சு. இப்போ அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுல தயக்கம் இருக்குது, பயம் இருக்குது, sometimes low confidence இருக்குது, sometimes தள்ளி போடுற புத்தி வருது. All these things are there. And one main thing which actually especially women என்னன்னா, நம்மளை நமக்கு ஒரு பெரிய அப்டக்கல் என்ன அப்படின்னா, நம்ம தள்ளி போடுற விஷயம் ப்ரோகாஸ்டினேஷன். நம்மளாகவே என்ன முடிவு பண்ணிக்குவோன்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகலாமான்னு கேட்டால் இல்லையே, நான் இன்னைக்கு வணிக தலைமைக்குள் போகணும், ஃபுல் டே ப்ரோக்ராம், காலையில் எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சு வைக்கணும், இன்னைக்கு வாக்கிங் போகிறக்கு டைம் இருக்காது. சரி மண்டே போகலாமா? மண்டே என் பையன் ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொன்னான். பேரண்ட்ஸ் மீட்டிங் 12 மணிக்குமா? நீ காலைல 7:30 மணிக்கு ½ அன் ஹவர் வாக்கிங் போயிருக்கலாம் ஒழுங்கா. எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோமா இல்லையா? ஸோ வி டோன்ட் மிஸ்டேக் மீ, நானும் உங்களை மாதிரி தான் எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன். வி விமென் வி ஃபைண்ட் 100 excuses நாட் டு டூ அ சர்டன் திங். 100 excuses கண்டுபிடிச்சிருவோம். அதுலேயும் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் கண்டுபிடிப்போம். பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரே வழி, அதை பண்ணிடுவோம். இஃப் ஐ வாண்ட் டு கோ ஃபார் வாக், ஐ வில் வாக் இன் த ரேஸ் கோர்ஸ். இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக், ஐ வில் கிவ் 10 excuses. நோ செந்தில், ஐ ஹேவ் ஒர்க் டுடே, ஐ எம் கோயிங் டு பெரிய கிளப். நோ செந்தில், ஐ ஹேவ் டு கோ டு கிட்ஸ் ஸ்கூல். நோ செந்தில், ஐ எம் கோயிங் டு பொள்ளாச்சி டுடே. நிறைய சொல்ல ஆரம்பிப்பேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடிய அந்த பழக்கமும் உண்டு. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலான்னு தள்ளி போடுற அந்த ஹேபிட். ஸோ ஹவ் ஆம் ஐ கோயிங் டு கெட் ரிட் ஆஃப் தட் ஹேபிட்? ஒரே அடியாக நம்மளால் குறைக்க முடியாட்டி படிப்படியாக அந்த பழக்கத்தை நம்மளால் குறைக்க முடியும். provided you practice the technique which I give you. சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் சமையல் போட்டு ஒரு 10 வாட்டி பார்த்தாலும் வைக்க முடியாது. எந்திரிச்சு போய் அது பருப்பு எல்லாம் போட்டாதான் அது சாம்பார் வரும். அப்போதான் அது எப்படின்னு தெரியும் இல்லை? அதே நம்ம என்ன பண்ணுவோம், பையன் வீட்டில் உட்காந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருந்தான்னா சொல்லுவேன், டே இப்படியே பார்த்துட்டு இருந்தாவெல்லாம் அதை செய்ய முடியாது, நீ போய் விளையாடு, இறங்கி போய் விளையாண்டாதான்டா உன்னால் நல்லது கேட்டு, திரும்பி போய் விளையாடு, அப்போ தான் ப்ராக்டிஸ்ன்னு அங்கே சொல்லுவோம். ஆனால் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய யோசிப்போம். அதே மாதிரி தான் டெண்டன்சியை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் டெக்னிக் சொன்னாலும் கூட, அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டாலும் கூட, அதை ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி டு லேர்ன் தட் செகண்ட் டெக்னிக்? Yes, provided you practice. Yes, you do it day in and day out. Then you will feel a change in yourself. Again, you have to sit straight. இப்போல்லாம் கண்ணெல்லாம் நான் மூட சொல்ல மாட்டேன். உங்களை நம்பி நிறைய வாட்டி கண்ணை மூட சொன்னேன்னா அவ்வளோதான். நான் அதனால தான் முதல்லயே சொல்லிட்டேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கிறனால தான் எனக்கு மத்தியானத்துக்கு மேலே முடியவே முடியாது. அவர் பெரிய குளத்துலேருந்து வரும்போது சொன்னார், மேடம் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டுலாம் வர வேண்டாம், வேணும்னாக்கா நம்ம ஆளை மாற்றி விட்டு நம்ம செஷன் மாற்றிடலான்னு. நான் அப்போ தான் நினச்சேன், ஐயோ மத்தியானத்துக்கு மேலே கண்ணை மூடுன்னு சொன்னால் என்ன ஆகும், எப்படியாவது போய் சேர்ந்துருவோன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வந்தே சேர்ந்துட்டேன் 1 மணிக்கு நான். Right? So you're all ready to know the technique which actually reduces your procrastinating tendency. தள்ளி போடுற பழக்கத்தை படிப்படியாக குறைக்கிறதுக்கு. And in fact, whatever I'm speaking here, it is not only for you. You can just teach your children as well. அதுக்காக வீட்டுக்கு போனோன்னே வடத்தங்கம், நீ எப்போ பாரு ஹோம்ஒர்க்கு நாளைக்கு பண்ணலான்னு சொல்கிறீல்ல, இப்படி உட்காரு, அம்மா உனக்கு டெக்னிக் சொல்லித்தரேன். உன் ஹஸ்பண்ட் சொல்லுவார், காலையில் நல்லா தான் போனான், அது ஏதோ வணிக தலைமைகள்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் மத்தியானம் வரைக்கும் கூட நல்லா தான் இருந்தா, மத்தியானம் அவள் பிரேக்கில் லஞ்ச் பிரேக்கில் ஃபோன் பண்ணும்போதே நினச்சேன் ஏதோன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் பேச்சு வரும். கரெக்டாக? அதனால நம்ம மெதுவாக அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொன்னால், நமக்கு ஆர்வக்கோளாறு அதிகம் கொஞ்சம் லேடிஸ்க்கு. டக்குன்னு போனோடனே அதெல்லாம் சொல்லி கொடுத்து உடனே அதை குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணி உடனே ரெடி ஆயிடணும். நோ, ஸ்லோ அண்ட் ஸ்டடி wins the race, right? So what do we do now is, this technique is actually, we call it as 3-to-1 technique. 3-to-1 technique. ஸோ அவங்க பிடிச்ச கலரை மைண்டில் வச்சுக்கோங்க. whatever color you love, you like, keep it in your mind. கண் மூட வேண்டாம், கண்ணு திறந்துருக்கணும். ஸோ இப்போ அந்த கலரில் 3 ஆப்ஜெக்ட்ஸை பாருங்க, இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 ஆப்ஜெக்ட்ஸை பாருங்க. ஜஸ்ட் டேக் டைம் டு லொகேட் த ப்ராஜெக்ட்ஸ்
ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யோர் கலர் சாய்ஸ். இப்போ ரெட் கலர்னா அங்கே ஃப்ளவர் இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, சேர் இருக்குது. 3 different products of your choice in the color which you love. பார்த்தாச்சா? பார்த்துட்டீங்களா? எல்லாருமே பார்த்துட்டீங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் எனக்கு. என்னென்ன பார்த்தோன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் உங்களை தான் கேட்கலான் இருந்தேன். சொல்லுங்க. No, that body language showed me. That body language showed she want to say something. Tell me. அதெல்லாம் உங்களுக்கு அங்கிருந்து கண்ணு தெரிஞ்சிச்சா? பையன் சிவனேன்னு ஒரு ஓரமா உட்காந்து எதையோ பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ ஸோ மச். யாருக்காவது ஆரஞ்சு பிடிச்சதா? ஒருத்தருக்கு பிடிக்கலையா ஆரஞ்சு? பரவாயில்ல. கிரீன் மேம் சொல்லுங்க. அதுக்கு வேண்டிதான் கேட்டது. அதுக்கு தான் கேட்டு. பீச் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிங்க். இப்ப அடுத்த டிபேட்டுக்கு போவோம். இது பீச்சா பிங்கா ஆரஞ்சான்னு. So somewhere you identified 3 objects, right? Now you have to hear 2 sounds. That is called the 2 technique. One sound through your left ear and another sound through your right ear. கை வச்சே கேளுங்க. லெஃப்ட் இயர்ல ஒரு சவுண்டு தான் உங்களுக்கு கேட்கணும். மேபி ஏசி சவுண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி வருதுங்க. அதே மாதிரி ரைட்டில் வச்சுட்டு இன்னொரு சவுண்ட் ஏதாவது ஒன்று கேளுங்க. இப்போ என்னவோ அந்த நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேங்குது. ஆஃப் பண்ணிட்டாங்க போல இல்லை? என் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வராது, எல்லாம் ஆஃப். அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு. எப்போ பாரு என்னை எடுத்துப்பாருன்னு சொல்கிற மாதிரி நம்ம நினச்சாதான் அதை எடுத்து பார்க்கணும். The phone cannot direct us, right? I don't want the phone to direct me. I want to have a direct the phone. ஸோ அதனால் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் நான் வேணும்னா தான் எடுத்து பார்ப்பேன். 2 சவுண்ட் கேட்டாச்சா? ஒன்றுமே வரலையா மேம் உங்களுக்கு? யாராவது நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி விடுங்கம்மா, அவங்க கேட்டுக்கிட்டோம். அடுத்தது 1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த தொடு உணர்வு, the feel. Like maybe you can leave your chappals and you can just feel your feet on the floor. Something we have to feel. Maximum செப்பலை விட்டுட்டு அந்த 2 காலையும் அந்த ஃப்ளோர்ல வச்சுட்டு அதை உணருங்க. ஆக்சுவலி யூ நீட் டு ஃபீல் தட். அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த தொடு உணர்வு, அந்த டச் ஃபீல் கிடைக்கணும் உங்களுக்கு. So something. This is 3, 2, 1. So 3 is any color of your choice. Observe the objects. Second, 2 sounds, one through your left ear and another through your right ear. And the number 1 is ஏதாவது ஒரு தொடு உணர்வு. நம்மளால அந்த இடத்துல செப்பல் விட முடியல, இல்லை நான் செப்பல் போடலன்னா something. Even your left hand can touch your right hand on your shoulders. or சேர்ல உட்காந்துருக்கோன்னா இந்த ஸ்பைன், நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்னு, ஸ்பைன் வந்து அப்படியே அந்த இதில் சேரில் படுறது, வாட் எவர், யூ ஹாவ் டு ஃபீல் தட். ஸோ திஸ் பர்டிகுலர் திங் யூ நீட் டு டூ 5 times a day. 5 times. Not necessary நம்ம வந்து காலையில் பண்ணணும், சாயந்தரம் பண்ணணும், மத்தியானம் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. எனி டைம் யூ கேன் டூ. ஆல் தீஸ் திங்ஸ் வில் பிரிங் ஆல் யோர் இமோஷன்ஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். இதுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இமோஷன்ஸை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது தான். ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸசைஸ். அண்ட் அதே மாதிரி ஒன் மோர் திங் விச் டு பி ஆடட் வித் திஸ் இஸ், எப்பயாவது தள்ளி போடணும்னு தோணுது. போதும், நடந்தது போதும், வாக்கிங் போதும், இல்லை ஃபைல்ஸ் பார்த்தது போதும், இன்னும் இவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு தோணும்போது always think another 5. What is it? Another 5. உங்க கையை பார்த்துக்கோங்க. you don't have to say yourself. அந்த நேரத்துக்கு தோணாது. ஸோ அப்படி தள்ளி போடணும் அப்படின்னு தோன்றப்பவெல்லாம் just look at your hand. When you look at your hand, you should get the feel. Another 5. ஒரு நேரத்தில் நடக்கிறது போதுன்னு தோணுச்சுன்னா இல்லை இன்னொரு 5 நிமிஷம் நடக்கலாமேன்னு போங்க. இல்லை அந்த ஃபைல் பார்த்தது போதும் மூடி வச்சிடலான்னா இல்லை இன்னொரு 5 pages பார்க்கலான்னு சொல்லுங்கள். ஸோ பசங்க கிட்ட போய் சொல்லணும், படிக்கிறது போதுன்னு தோணுச்சுன்னா டே இன்னொரு 5 pages எக்ஸ்ட்ரா படின்னு சொல்லணும். கரெக்டா? எனிதிங் ஃபார் தட் மேட்டர். when you just want to give up, go for another 5 more times. எனிதிங் இஸ் 5 more times ன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்ல அந்த ப்ரோகாஸ்டினேஷன் குறையும். என்ன அப்படின்னா அப்படியே பார்க்கும்போது அந்த 5 pages பார்க்குறோம், அந்த 5 pages ஃபைல் பார்க்கும்போது அந்த ஆர்டர் ஃபைல் வாட் எவர் யூ கால் பார்க்கும்போது நமக்கு தோணும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுற ஃப்ளோ கிடைச்சிரும். மோஸ்ட் ஆஃப் தெம் அது கிடைச்சிரும். ஸோ நினைச்ச உடனே இது போதும் அப்படின்னு நினைச்ச உடனே just don't keep it closed. Somewhere extend your time for another 5. Maybe 5 minutes, 5 pages of reading, 5 minutes of walking, 5 more items of cooking.
உங்களுக்கு மனசாட்சியே இல்லை பிரியா. 5 more items of cooking. நீங்க பண்றீங்களா என்ன? ரைட், மீட் 5 more people. எம்ப்ளாயீஸ்னால ஃபெட் அப் ஆயிருப்பீங்க. பரவாயில்ல, இன்னொரு 5 எம்ப்ளாயீஸை கூப்பிட்டு பாருங்க அவங்களையும். Something you have to do that. So this is the 5-finger technique, or another 5 we call it as. So this is somewhere over the time it will reduce your procrastination tendency. Only thing you should trust me. நான் நீங்க வந்து என்ன நம்பணும் இந்த டெக்னிக்ஸ் கொடுத்ததுல, ரெண்டாவது இதை செஞ்சா எனக்கு ஒரு மாற்றம் வரும்னு நீங்க உங்களை நம்பணும். So all these small things will definitely make a big difference in your lives. அதுல மாற்றமே கிடையாது. So இந்த சின்ன மாற்றம் கண்டிப்பா ஒரு மாறுதல் கொண்டு வரும், provided நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா. And what happened to me, இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், where your thoughts come under your control, where your emotions come under your control, tell me, எப்ப நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட உணர்வுகளும் நம்மளோட கைக்குள்ள வந்துருதோ அப்ப அந்த செயல் நம்ம கைக்குள்ள இருக்கா இல்லையா? அந்த செயல் நம்ம கைக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்கு, நிச்சயமா அந்த செயல் நமக்குள்ள இருக்கு. The reason being, whatever your thoughts, that will change into emotions, that will bring out as actions. அவங்க டீன்னு சொல்லி நான் கடைசியில் டீலையே முடிக்க வேண்டியதா இருக்குமா? T for thoughts, E for emotions and A for action. Got it? So எண்ணங்கள் உணர்வுகளாக மாறி உணர்வுகள் தான் செயல்களாக மாறுது. ஸோ இனிமே டீ சாப்பிட போகும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கோங்க, பிரியாசந்தில். The thing being, அடிப்படை ஆதாரம் என்னன்னு சொன்னா நமக்கு எங்க இருக்கு? தாட்ஸ்ல தான் இருக்கு. See, if I am positive, if I am confident, நான் இங்க ஏறி வந்து இங்க வந்து நிற்கும் போதே என்னோட பாடி லாங்குவேஜ் வச்சே நீங்க சொல்லிடலாம், ஓகே, she is smiling, she is confident, probably she might deliver something useful னு தோணும். நான் ஏறி வரும்போதே எங்கேயோ அங்கே பார்த்துட்டு இங்கே வேடிக்கை பார்த்து கீழே குமிஞ்சு அங்கே பார்த்து குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ, குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூன்னு சொன்னால் என்னை யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அப்போவே என்னை பற்றி மைண்டில் ஒரு ஃப்ரேம் போட்டுருவீங்க, ஒன்றும் தெரியாது போல இருக்கு. சொல்லுவீங்களா மாட்டீங்களா? We just frame, because hardly it takes 30 seconds for me to reach here, but you will put a frame about me. அதனோட பாடி லாங்குவேஜை வச்சே என்னன்னு ஃப்ரேம் போட்டுருவீங்க, தெரியாது போல இருக்குதுன்னு போட்டுருவீங்க. பிகாஸ் மை ஆக்ஷன்ஸ் ஷோட் யூ தட் ஐ எம் நாட் சச் கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ட் பர்சன். அதுவே நான் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக வந்து ஸ்மைல் பண்ண வரும்போது எனக்கு நோட் வர்றதுக்கு முன்னாடியே நான் புரிஞ்சுட்டேன். காட் இட்? ஸ்பீக்கர்ஸ் கிட்ட இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் உண்டு. ஆமாம், கொஸ்டின் ஆன்சர் கேட்டுருவோம் இப்போ. ஸோ யூ வில் ஈஸிலி பி ஏபிள் டு ஐடென்டிஃபை மீ. ஸோ நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் நம்மளை யாருன்னு காமிச்சு கொடுக்க போகுது. ஸோ மை ஃபைனல் தாட் டு யூ இஸ், நான் ஒரு கான்ஃபிடென்ட் விமன் சொல்லி எல்லார்கிட்டையும் நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு போக முடியாது. நான் போய் மேடம் கிட்ட சொல்ல முடியாது, மேடம் உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு கான்ஃபிடென்ட் விமன், தம்பி உனக்கு தெரியுமா ராஜா நான் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் விமன் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் வேரெவர் யூ கோ, யூ கேன் ஷோ தட் யூ ஆர் அ கான்ஃபிடென்ட் விமன் பை த வே யூ ஸ்பீக் அண்ட் பை த வேர்ட்ஸ் யூ ஸ்பீக். Am I right? Yes. So whether you are a mother or you're business women, whatever you are, you just have to stay confident and you just have to stay motivated. கீழே விழுந்தா நம்ம தான் எந்திரிச்சாகணும். கை கொடுப்பாங்கன்னு யாரையாவது வேடிக்கை பார்த்தோன்னா யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் எந்திரிச்சு போகணும். விழும்போது விதையென வீழ்ந்தாலும் எழும்போது விருட்சமாக எழுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம தான் எழுந்து அடுத்த வேலையை பார்க்க போகணும். ஸோ மை திங் இஸ் தட் ஷோ யோர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் in your body language, in your actions, whether you are speaking to your employees, whether speaking to your customers, whether you are speaking to your stakeholders, or whether you are speaking to your vendors, whoever it is. Second thing, stay self motivated. இந்த ரெண்டும் தான் உங்களை வெற்றி படிகள்னு சொல்லும்போது அடுத்தடுத்த படியில் ஏற வைக்கும். ஒரே அடியாக 4 படி தாவி ஏற முடியாது, 10 படி தாவி ஏற முடியாது, படிப்படியாக தான் நம்மளால் போக முடியும். அந்த படியில் அடி எடுத்து வைக்கும்போது அந்த படியில் எங்கே வைக்கிறோங்கிறது கவனம். ஓரத்தில் வச்சா கால் மகட்டி விட்டுரும். ஸோ கரெக்டாக வைக்கணும். அந்த அடி எடுத்து வைக்கும்போது அந்த நிதானம் முக்கியம். அந்த நிதானம் வேணும் அப்படின்னு சொன்னால், bring your thoughts under your control, bring your emotions under you, so that your actions will speak more about you. Yes. ஸோ எனக்கு இன்னொரு வாட்டி நோட் கொடுக்கறதுக்குள்ள ஐ ஷுட் ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ. எ வெரி லெஸ் டைம் இன்டீட், பிகாஸ் லாட் வேர் வித் மீ டு டாக் ஈவன் அபவுட் மை பிஸ்னஸ், ஹவு இட் ஹஸ் க்ரோன் ஓவர் தீஸ் இயர்ஸ் as a training division. Sometime later we will all meet. So again, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். உங்களுடைய எல்லாருடைய கனவும் உங்களுடைய குழந்தைகள் பொறுத்து, உங்களோட குடும்பத்தை பொறுத்து, நீங்க செய்யற பிசினஸ் பொறுத்து எத்தனையோ கனவுகள் இருக்கலாம். அத்தனை கனவுகளும் நனவாக வேண்டும் என்று கூறி, வாய்ப்பு கொடுத்த ரோட்டரி நிர்வாகத்திற்கும், வல்லமை கொடுக்கும் குடும்பம், வாழ்த்தும் பெற்றோர், வழிநடத்தும் தெய்வம், எனது நன்றிகள்.
answers இருக்கு. So they'll ask you question. இன்ஃபேக்ட் அந்த காலேஜ்ல லேட் ஆனதே கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல தான். எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஆஃப்டர் அ பர்టిక్యులர் ஸ்டேஜ். கேளுங்களேன் கொஸ்டின்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் சார். நான் ஆக்சுவலி ஒரு அக்குபங்க்சரிஸ்ட் அண்ட் சைக்காலஜிஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில டெக்னிக்ஸ் சொல்கிறீங்க. ஐ ஹவ் பீன் இன் திஸ் ஃபீல்ட் அண்ட் ஐ ட்ரீட்டட் அரவுண்ட் மோர் தேன் 5,000 6,000 பீப்புள். ஆனால் ஒரு 30 பேரை மட்டும்தான் ஐ வாஸ் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் தெம். அவங்கள வந்து அவங்களுக்கு உண்மையான சேஞ்சஸ் கொண்டு வர முடிஞ்சது வந்து ஒரு 30 பேருக்கு தான். இப்போ அந்த 10,000 பேருக்கு நான் ஒரு இது பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரோட லைஃப் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த ஒரு 10 வருஷத்தில் ஐ வாஸ் ஏபிள் டு சேஞ்ச் ஒன்லி 30 பீப்புள். சார் 30 சீக்கிரம் 3,000 ஆயிரும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் லேட் எப்பவுமே. இது இட் டுக் நியர்லி 9 இயர்ஸ். 9 இயர்ஸில் வெறும் 30 பேர். ஆனால் 10,000 பேருக்கு வைத்தியம் பார்த்துருக்கேன், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவங்கள என்னுடைய வார்த்தையை இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது வந்து that is a biggest challenge. அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்? வார்த்தைகளை, அதாவது என்னோட சஜஷன்ஸ், whatever you give them as suggestions, அத வந்து அவங்க ஃபாலோ பண்ண வைக்கிறது it's a quite a challenge. Yes ma'am. Definitely I will answer you, but jokes apart, திருடனா திருந்தனா தான். Yes ma'am, அது fact. இல்லன்னா திருட்ட ஒழிக்க முடியாது. See, let me tell you sir, very frankly, யார்னாலும் அவங்க வந்து கொஞ்சமாவது நம்மள வந்து கொஞ்சம் மோல்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சாதான் பண்ண முடியும். See, I am doing the training for city police department. I am doing the personality development training, stress management. அது ரொம்ப நாளா அப்படியே போயிட்டு இருக்குது. நீ நாளானிக்கு அடுத்த செஷன் வருது எல்லாமே. Initially I am telling my experience. Initially பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வரும்போது everybody were telling, அவங்க எல்லாருமே யூனிஃபார்ம்ல வருவாங்க. how are you going to train them, how are you going to create a rapport, இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. பட் நான் எனக்கு என் மேல நம்பிக்கையோட தான் போனேன். because I know initially if I spend time to create a rapport, a trust, எனக்கும் அவங்களுக்குமான ஒரு ரேப்போ, ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் என்னால் அதை எடுத்துட்டு போக முடியுங்கிற நம்பிக்கையில் தான் போனேன் நான். and I was able to create that, if not with everybody, majority of them கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரு ரேப்போ கிரியேட் ஆனதுனால அதுக்கப்புறம் the things are becoming easy. பட் ரியாலிட்டியில் அவ்வளோ பேர் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் டெக்னிக்ஸ் அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கங்கிறது இட் இஸ் அகெயின் அ கொஸ்டின். பட் நாங்கள் வந்து யூஸ்வலி வி ஹாவ் அ குரூப், வி ஹாவ் அ வாட்ஸ்அப் குரூப். அவங்கவுங்க பண்ணுறதை போடுறாங்க, செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. See, we are doing with our heart and soul, அண்ட் அது அவங்க எடுத்துக்கிறதுல எப்படிங்கிறது இருக்குது. அண்ட் வில் ட்ரை ஆர் லெவல் பெஸ்ட். ஆனால் ஒன்று, நம்ம 30 பேர் தான் நீங்கள் சொல்லவே வேண்டாம். பிகாஸ் 30 பேர் வந்து தே வில் கோ அவுட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் 300 people. 300 will go out and influence 3,000 people. இன்னைக்கு நான் மார்னிங் ஐ அட்ரஸ் 2,000 children, 2,000 காலேஜ் கேர்ள்ஸ். நீங்க 2,000 நம்ம வந்து நம்ம பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பாங்க, ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இட் இஸ் நாட், ஐ எம் நாட் ரைட். So I expect at least 20 people should have learned something from me, should have created a spark. But I am sure that 20 will go out and create 200. 200 will turn into 4,000. அந்த ஒரு நம்பிக்கையில தான் நம்ம பண்றோம். But the initial rapport and trust is most important. Ma'am, hi ma'am. Yes. Happy afternoon ma'am. Happy afternoon. I am Dharanya. I am from MAMB school. I am studying first year MBA ma'am. நான் வந்து கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கேன். இப்போ நான் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டாஃப் சொல்கிறாங்கன்னா அதை பாஸ் பண்ணுறேன். அதை பாஸ் பண்ணும்போது சரியாக ரெஸ்பான்ஸ் வராது. அந்த இதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன். ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ் மேம்? சாப்பிடும்போது பேசிடுவோமா நம்ம? இல்லை, எல்லாருமே இங்கே விமன் இதாக இருக்கிறதுனால நான் எனிவே ஐ வில் பி ஹேவிங் லஞ்ச் வித் யூ பீப்புள். டெஃபினெட்லி ஐ லான்ச் யூ. இப்போதான் ஒரு குரூப் ஆஃப் MBA பீப்புள் பாரதியார்ல பார்த்தேன் சிமிலர் கொஸ்டினோட. ஸோ வில் மீட். ஓகே மேம், தேங்க்யூ மேம். Yes Soundarya, you have a question? Yes மேம். இப்போ இமோஷன்ஸையும் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, ஃபைன். அது பிஸ்னஸில் வந்து நம்மளுக்கு நிறையா நேரம் தேவைப்படுது. அதே மாதிரி நிறைய விஷயம் ஞாபகத்துல இருந்து மறந்துடுது மேம். அந்த மெமரியை வந்து நம்ம இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலாக டெஃபினெட்லி ஐ ஆன்சர் யூ. நான் ஆக்சுவலி தாட்ஸ் இமோஷன்ஸையும் கண்ட்ரோல்னே சொல்லியிருக்க கூடாது. ஆக்சுவலி அப்படி ஒன்றும் கிடையாது. சேனலைஸ் தான் பண்ண முடியும். எந்த விஷயத்தையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இமோஷன்ஸையும் கண்ட்ரோல்னு ஒன்று கிடையாது. இமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணணும். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரக்கூடாது அப்படின்னா அது முடியாது. ஸ்ட்ரெஸ் வரும், பட் அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. How am I going to handle that stress? That makes a difference. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வரக்கூடாதுங்க அப்படின்னு யாராவது சொன்னால் நான் நிச்சயமாக நடக்காது. ஸோ அவங்க கொஸ்டின் என்னன்னா, memory is something which I forget often. What is that? Shall I tell you one simple technique? Today night when you're going to brush your teeth and go to bed, brush with your left hand.
யூ ஸ்டார்ட் வித் தட் டுடே. ஐ வில் கிவ் யூ அடுத்தடுத்த டெக்னிக்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரோகாஸ்டினேஷன் ஆகட்டும், தாட்ஸ் ஆகட்டும், அடுத்தடுத்து நான் கொடுத்துட்டு போகிறேன். பட் டு பிகின் வித் வாட் யூ டூ இஸ் ப்ரஷ் வித் யோர் லெஃப்ட் ஹேண்ட். வீல் சி. இட்ஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக், பிகினிங் டெக்னிக். அது பிகினர் டெக்னிக். அது மெமரிக்கு. இதுக்கும் மெமரிக்கு என்னென்னலாம் நீ எனக்கு கேட்கக்கூடாது. நியூரோ சயின்ஸ்லாம் எனக்கு டைம் இல்லை. ஆனால் என்னை நம்பி பண்ணணும். போதுமே, கண்டிப்பா நடந்துரும். ஸோ ஸ்டார்ட் பிரஷிங் வித் யோர் லெஃப்ட் ஹேண்ட். இடிச்சிட்டா நான் பொறுப்பில்லை. Good afternoon, ma'am. குட் ஆஃப்டர்நூன். My name is Rubini. ஆக்சுவலி எவ்வளோ தான் என்கரேஜ்மெண்ட் இருந்தாலும் மோட்டிவேஷன் இருந்தாலும் ஒரு இடத்துல நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர் ஆகும் இல்லையா? அப்போது அந்த ஷேட்டரிங் பாயிண்ட்ல இருந்து ஹவு டு ரீகெயின் ஆர் செல்ஃப். மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே இட்ஸ் நாட் gonna be for the longer period. மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே ஃபார் த வெரி மினிமல் டைம் பீரியட் தான் இருக்குது. இப்போ நம்ம மோட்டிவேஷன் பண்ணாலும் அந்த இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். பட் இப்போ ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று வாட் எவர் இட் இஸ் வி ஆர் சீயிங், அந்த இடத்துல இந்த மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. பட் அது நம்மளோட பிரெயின்ல சஸ்டைனபிலிட்டி இல்ல. எக்ஸாக்ட் வேர்ட். Sustainability is not there. That's what I put it forward, Rubini. Self motivation only plays a part. Motivation நம்ம காதுல கேட்டு எல்லாம் கை தட்டி ஆஹா ஓஹோ சொல்ற வரைக்கும் ஃபைன். பட் ரியாலிட்டியில we need that self motivation. So அவங்க கேட்கறது என்னன்னா, when that point is low, how am I going to bounce back? Yes, how am I have to go gain that resilience? And one more thing, இப்போ லைக் பிஸ்னஸ் அண்ட் அது மாத்திரம் இல்லாம எமோஷனலா டேமேஜ் பண்றாங்க இல்லையா? அப்பயும் நம்மளோட growth யாரு ரூபினி அப்படி எல்லாம் டேமேஜ் பண்றது இமோஷனல்? இல்ல ஆக்சுவலி கூட்டு வாங்க இங்க பாப்போம். டு பி frank என்னன்னா மேம், நம்ம சர்க்கிள் when I started to earn like கொஞ்சம் முன்னேற they are not ready for that. எல்லார் லைஃப்லயும் இருக்குமா அது? இல்ல எல்லார் லைஃப்லயுமே இருக்கு மேம். இது இட்ஸ் a proven fact. நம்ம கொஞ்சம் முன்னேறனால கூட பிறந்த அண்ணனுங்களுக்கே பொறுக்கல. ஏன்னா சுத்தமா முடியல அவங்களால. எப்படி ஆக்சுவலி நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ்லேயும் சரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் தே ஆர் டாக்டர்ஸ். மை பிரதர்ஸ் சர்ஜன்ஸ், நியூரோ சர்ஜன் அண்ட் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், எல்லாமே எம்எஸ் எம்சிஹெச் தான். அப்போது நான் இப்படியே இருந்துட்டு நான் ஒரு விஷயத்த நான் சின்ன வயசுலேருந்தே நான் வேறு மாதிரி செய்வேன். அதனால அவங்களால ஏற்றுக்க முடியல, இது வேறு மாதிரி செஞ்சதில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதனால எனக்கு ஃபேமிலி வைஸும் சரி சர்க்கிள் வைஸும் சரி எமோஷனல் டேமேஜ் பண்ணுறப்போ நான் மோட்டிவேட்டடாக இருந்தாலுமே எனக்கு இறங்கிடுது. அது எனக்கு அது எப்படி ஓவர் கம் I'll tell you what, Rubini, முதல்ல நம்ம வார்த்தைகளை மாத்திடுவோம். See, the thing is, words have plenty of power. Each and every word we speak have plenty of power. தெரிஞ்சுதா? ஸோ நம்ம இன்னையோடு நீங்கள் மறந்துடணும், இந்த ரூம்லேயே போட்டு போயிடணும் அந்த இமோஷனல் டேமேஜ். அச்சா, ஸோ maybe we can put it as the negative influence which we get from others, maybe from family members. Negative influence மாற்றிக்கலாமே. அதை இமோஷனல் டேமேஜ்ங்கிறது கொஞ்சம் ஹை வேர்டாக இருக்குது Rubini. வேண்டாம், அது சொன்னோம்னாலே நமக்கே கேட்க ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் சேஞ்ச் த வேர்ட். ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் பிரியா வேர்டை சேஞ்ச் பண்ணால் மாத்திரம் எல்லாமே மாறிடுமா? ப்ளீஸ் பி சீட்டட். அது சேஞ்ச் பண்ணால் மாத்திரம் எல்லாம் மாறிடுமான்னு அர்த்தம் இல்லை. லெட் மீ கிவ் யூ ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் ரூபினி. நம்ம ஜென்ரலாக நமக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, எனக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம்ங்க, பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ங்க சொல்கிறோமா இல்லையா? அந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை நம்ம அப்படியே ரசிச்சு பேசுவோம். ஃபேமிலியில் ப்ராப்ளம், பிஸ்னஸில் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். I'll tell you what, அந்த ப்ராப்ளம்ங்கிற வேர்டை மாற்றினாலே மட்டும் ஒன்று மாறுமா அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். சின்னதில் நம்ம யோசிச்சு பாருங்கள். எஸ்பெஷலி எனக்கு ஐ ஹாவ் 2 brothers, elder and younger. ஸோ நம்ம சின்னதில் நம்மக்கிட்ட யாராவது ஸ்கூல்லையோ ஏதோ சேலஞ்ச் வரியா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வருவோம். என்னோட பிரதர்ஸ் 2 பேரும் சேலஞ்ச் பண்ணாங்க, வரியா ஃபர்ஸ்ட் யார் அம்மாவை தொடுவாங்கன்னு பார்ப்போமா, அந்த 5 ஸ்டார் யார். அப்போல்லாம் அந்த ஒத்த 5 ஸ்டாருக்கு ஓடணும். இப்போ மாதிரிலாம் கிடையாது. those days for that one 5 star we have to run and touch the mother and get that 5 star. So வரியா, நீ பண்றியா நான் பண்றியா பார்த்துலாமா, சேலஞ்ச் ஆடி அப்படிமா. ஈவன் ஐ ஹேவ் an elder one who does it. அப்போ நம்ம அந்த சேலஞ்சுன்னு சொன்னோன்னே எங்கிருந்தோ நமக்கு என்ன வந்துடும்? ஒரு உத்வேகம் வந்துடும், பார்த்துடலாமே அப்படின்ட்டு போவோம். ஸோ வாட் ஐ மீன் டு டெல் யூ இஸ், இஃப் யூ ஹாவ் அ சேலஞ்ச், ஐ மீன் ப்ராப்ளம் இன் யோர் பிஸ்னஸ் ஆர் இன் பர்சனல் லைஃப், நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ப்ராப்ளம்ங்கிறது திரும்ப சொல்கிறத தூக்கி போட்டுட்டு சே தட் ஐ ஹாவ் அ சேலஞ்ச் இன் மை பிஸ்னஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம், வெறும் வார்த்தை மாற்றினா மட்டும் எங்களுக்கு எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்னு நான் சொல்லலை. பட் வாட் ஐ மீன் டு டெல் இஸ், வென் யூ சேஞ்ச் யோர் வேர்ட், அந்த ப்ராப்ளம்லேருந்து சேலஞ்சுக்கு போகும்போது மைண்ட் கெட்ஸ் ரெடி டு ஃபைண்ட் அ சேலஞ்ச் சொல்யூஷன். ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்போம். எனக்கு ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, எப்படி இது நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம் வந்தது, அப்புறம் அப்படி கொஞ்சமாக போய் அது சுய பச்சாதாபமாக மாறிடும். கரெக்டா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் ஸ்மால் திங். அந்த ப்ராப்ளம்ங்கிற வேர்டு சுற்றி சுய பச்சாதாபத்தில் முடிஞ்சிடும். அதுலேயும் நம்மளுக்கு அதில் ஒரு ஆசை இருக்குது, எல்லாமே நானே பார்க்க வேண்டியது இருக்குது.
வீட்டையும் நானே பார்க்குறேன், பிஸ்னஸையும் நானே பார்க்குறேன், குழந்தைங்களையும் நானே பார்க்குறேன், எல்லாமே நானே பார்க்க வேண்டியது இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டா, வி நீட் டு சேஞ்ச் த வே வி ஸ்பீக். நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாமே நானே பார்க்க வேண்டியது இருக்குதுன்னா சுயபச்சாதாபம். எல்லாம் நான் பார்க்குறேன் என் குடும்பத்துக்காகன்னு ஒரு ஸ்மைலில் சொன்னால் அதுக்கு தன்னம்பிக்கை. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. யூ வாண்ட் டு பி அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு ஷோ தட் செல்ஃப் பிட்டி, ஆர் யூ வாண்ட் டு பி அ விமன் ஹூ சேஸ் ஐம் அ கான்ஃபிடென்ட். எல்லாம் என் குடும்பத்துக்கு நான் பார்க்குறேன். உள்ளுக்குள்ளே அழுதுக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்லணும், கெத்தாக பேசணும், என் குடும்பத்துக்கு எல்லாம் நான் பார்க்குறேன்னு. You got it, but that makes a difference. எல்லாமே நானே பார்க்குறேன்னு ஆரம்பிங்க. வீட்டில் ஒரு சும்மா உட்காந்துருக்கிற ஒரு ஆரம்பிங்க, ஏன் நான் ஒன்றும் பார்க்கலையா, நீ தான் எல்லாம் பார்க்குறியா? தென் தேர் ஸ்டார்ட்ஸ் த ட்ரபிள். ஹீல் சே சம்திங், நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, வார்த்தைகள் தடிக்கும். நிச்சயமா வார்த்தைகள் தடிக்குது. அப்போ அதை கேட்டுட்டு இருக்கிற குழந்தை அதை கேட்டுட்டு உட்காந்துருக்குது, வீட்டில் இருக்கிற பெரியவங்க அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? கொஞ்சம் தான் மாற்றி பேசுங்களேன். வீட்டில் கொஞ்சம் நார்மல் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கலாமே. ஸோ ஒன் ஸ்மால் திங் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் யோர் லைஃப். எல்லாமே நானே பார்க்குறேன்னா அவர் நிச்சயமாக சங்கடப்படுவார். எல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னா மனுஷன் வெளில போய் பேசுவார், என் ஒய்ஃபுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் இருக்கே அப்படிம்பார். நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கோ, ஒரு வேலை பார்க்கலனாலும் நம்மளை பற்றி பெருமை பார் வெளியில் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நேச்சுரல். ஸோ வென் யூ சேஞ்ச் தட் வேர்ட் ஃப்ரம் ப்ராப்ளம் டு சேலஞ்ச், ஐ மீன் டு சே, மனசு ரெடி ஆயிரும். எதுக்கு? எப்படியும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்க போகிறேன். என் எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபையே ஆகலைனாலும் ஐ ஹாவ் தட் சேலஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னையே ஏன் மேம் இழுக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. நான் அப்போ தான் வந்து உட்கார்ந்தேன், எனக்கு அது ஒரு கொஸ்டின் தான் தெரியும். அப்போது என்ன தோணும் அப்படின்னா, டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் அ சொல்யூஷன், ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். ஆனால் எனக்கு பிரச்சனைங்க, இந்த எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியலைங்க, சரியான பிரச்சனைங்க, எனக்கு நான் அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்தது, எனக்கு ஏன் வந்து இப்படியே பேச வேண்டிய. ஸோ சேஞ்ச் யுவர் வேர்ட். ஸோ சேஞ்ச் தட். சேஞ்சிங் த வேர்ட் வில் டெஃபினெட்லி ஹாவ் அ சேஞ்ச் இன் த வே யூ லிவ் யுவர் லைஃப். ஐ பெட் யூ பீப்புள். காட் இட். ஸோ அதனால தான் அதை மாற்ற சொல்கிறேன் நான். அண்ட் அண்ணன், தம்பி, அக்கம் பக்கம் யாருனாலும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு வகையில் ஓகே தான், மேலே போகிறது கீழே வந்து இட்ஸ் ஆல் நாட் நார்மல். பட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் ரோபினி, நம்ம ஏன் அந்த அடுத்தவங்களோட அத்தனை இன்ஃப்ளூயன்ஸுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை? ட்ரா எ சர்க்கிள் and stand inside that circle. Don't let any negative influence inside you. It's easy to say, I know it is hard to practice, but you draw a circle and stand inside. அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த வட்டத்தை தாண்டக்கூடாது. அந்த வட்டத்துக்குள்ள நீங்கள், உங்கள் குழந்தைங்க, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிஸ்னஸ், இந்த சொசைட்டி, அதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீப்புள் அந்த வட்டத்துக்கு வெளியவே நிற்க வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுன்னுலாம் சொல்ல மாட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆல்வேஸ் whenever you get that negative influence, கண்ணில் அப்படியே ஒரு இமேஜினேஷனில் ஒரு வட்டத்தை போட்டு நின்றுக்கோங்க. நீ பேசிட்டே இரு, நான் இப்படி தான் இருக்கேன். Got it? So somewhere you need to handle that. If you want more techniques, lunch break please. மேடம் நீ வரலன்னா கொடுக்க மாட்டாங்க போடுறதுக்கு. நான் வேற வாங்காம வீட்டுக்கு போயிடுறேன், அதனால தான் எட்டி பார்த்தேன். Anyway, thank you all so much. A great opportunity to meet you all. Thank you. ஒரு வார்த்தை என்ன செய்யும்? வாழ்க்கையே மாற்றும். சொல்லில் கூட எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, எண்ணற்ற மக்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்குனவங்க, ஸ்ரத்தா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்களோட அடையாளமாக ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்டை எடுத்து செஞ்சவங்க. முதல்ல இவங்க ப்ரொஃபைல் வாசிக்கும் போதே எனக்கு தோணுச்சு, எப்படா சிட்டி போலீஸ் எல்லாரும் எப்படி ஒருத்தவங்க ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்காங்கன்னு. மேலே ஏறும் போதே அவங்களோட அந்த கான்ஃபிடென்ட் வந்து சொன்ன மாதிரியே புரிஞ்சிருச்சு. 1 year training every Saturday. அதுக்கு வாழ்த்துக்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமைக்கு நன்றி தெரிவிக்குமாறு நினைவு பரிசு வழங்க டாக்டர் சுதர்சன் அவர்களை, குமரன் டென்டல் டாக்டர் சுதர்சன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.